விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கலையூரில் திண்டிவனத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற தனியார் கல்லூரி பேருந்து விபத்தில் சிக்கியதில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நதீம் இணைப்பில் உள்ளார். நதீம், இந்த விபத்து எப்படி நேரிட்டது, மேலும் அந்த மாணவர்கள் தற்போது எப்படி இருக்கிறார்கள், விரிவான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா தனியாருக்கு சொந்தமான கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் கல்லூரியானது திண்டிவனத்திலிருந்து 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த பேருந்தானது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கடலூர் அருகே பாத்தீங்கன்னா ஜெயின் பவன் அருகே இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததா ஓட்டுநர் தெரிவிக்கிறாரு. அந்த தனியார் கல்லூரி ஓட்டுநர் அந்த இருசக்கர வாகனம் குறுக்கே வந்த நிலையில தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாத்தீங்கன்னா அருகே இருக்கக்கூடிய ஜெயின் பவன் என்கிற ஓட்டலுக்கு காம்பவுண்ட் சுவர்ல இருந்து இந்த பேருந்தானது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி பேருந்துல பயணம் செஞ்ச மாணவர்கள் மாணவிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர் பாத்தீங்கன்னா செஞ்சி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சுல ஒரு மாணவருக்கு மட்டும் கைமுறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 9 மாணவர்களுக்கு லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இது குறித்து தகவல் இருந்த செஞ்சி காவல்துறையினர் நேரடியாக சென்று விபத்து நடைபெற்றது குறித்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து செஞ்சி அரசு மருத்துவமனையில் அந்த மாணவிகளும் மாணவர்களோட பெற்றோர்களும் வருகை தந்து விபத்து ஏற்பட்டது குறித்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி பேருந்தானது தினந்தோறும் திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய பேருந்தால் இந்த இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் தான் இந்த விபத்து நேரிட்டதாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் செஞ்சி பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நதி.